பாடம் தரும் மொழியோ, நாதம் தரும் இசையோ, நாம் வாழ்வு பெரும் பலியோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எமது பங்கின் பாதுகாவலியாம் அனைத்துலக நாடுகளின் அன்னையின் 16வது திருவிழாவின் 7ஆம் நவநாளில் ஒன்று கூடியுள்ள இறை மக்களையும் ஆண்டவரும் அன்னை மரியாவும் உங்களோடு பயணிப்பார்களாக என்னும் கருப்பொருளில் திருப்பலியை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் அருட்பணி பிரைனர் செலர் அடிகளாரையும் எமது பங்கு தந்தையையும் ஐவலிய இறைமக்கள் சார்பாக இன்முகத்தோடு வரவேற்கின்றோம். சிறு வயது முதலே இறை சித்தப்படி இறைவனோடு அவர் காட்டும் வழியில் நடந்த அன்னை மரியா இயேசுவின் தாயாகுமாறு விண்ணக அழைப்பை பெற்றார். இறை தந்தையின் திருவுளப்படி அவர் வழியில் நடந்து அனைத்து துன்பங்களையும் அவமானங்களையும் சிலுவை சாவையும் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து இறை மகனாக இறை தந்தையின் அருகில் அமர்ந்துள்ளார். இயேசுவின் சீடர்களான நாமும் முதன்மை சீடர் அன்னை மரியாவை போல் தாழ்ச்சி, உதவி செய்தல், விட்டு கொடுத்தல், இடைவிடாது இறைவனிடம் செபித்தல் போன்ற பண்புகளை எம்மில் வளர்த்து பல சவால்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடும் அன்னை மரியாவோடும் பயணித்து இறைவனுக்கேற்ற பிள்ளைகளாகிட வரம் கேட்டு பக்தியுடன் பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மழ்வி கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அனைவரும் சேர்ந்து பாவ மன்னிப்பு பாடலில் கலந்து கொள்வோம். பாவம் இணைந்து உளம் வீணால் அழை
எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தி உள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசிலும் பிள்ளைகளுக்குரிய மாட்சி அடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சதுருமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவார்த்தை கேட்கும் நேரம், அப்பா உன் சமூகத்தில்
ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, வசனங்கள் 47 தொடக்கம் 54 முடிய. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அறையை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கியராய் அனுப்பிவிடுகிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நாள் ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளை வீட்டிலிருந்து அவள் அழைத்து கொண்டு ஒரு காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தாள். காரணம், வீட்டை சுற்றி கலவரங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தன. குண்டுகள் அதிகமாக போடப்பட்டும் கொண்டிருந்தன. பல உயிர்ச்சேதங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தன. தன்னுடைய 2 பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தாய் அழைத்து கொண்டு காட்டை நோக்கி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறாள். ஒரு இடம் வருகின்றது. அவள் சந்தோஷமாக 2 பிள்ளைகளுடன் இளைப்பாறுகின்றாள். இவ்வாறு இளைப்பாறுகின்ற பொழுது மதியம் 2 மணி இருக்கும். பசி எடுத்தது. பிள்ளைகளும் பசியின் நிமித்தம் அயர்ந்து தூங்க முற்படுகின்றார்கள். இந்த வேளையில் அந்த வழியால் 2 இராணுவ வீரர்கள் வந்தார்கள். இந்த தாயை பார்த்தவுடன் பசியோடு இருப்பதை அவதானித்தார்கள். குழந்தைகளுக்கும் பசி என்பதை தெரிந்திருந்தார்கள். எனவே முதலில் தங்களிடம் இருந்த ஒரு ரொட்டியை எடுத்து அந்த தாயிடம் கொடுத்தார்கள், சாப்பிடுகின்றே. ஆனால் அந்த தாய் தான் சாப்பிடாமல் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தாள். இதை பார்த்துவிட்டு அந்த இராணுவ வீரர்கள் அதிசயப்பட்டார்கள். முதலில் தான் உண்டிருக்க வேண்டும், அதன் பிற்பாடு ஒரு சிறு துண்டை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த தாய் தன்னுடைய பசியை பொருட்டாக கருதாமல் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கு கிடைத்தவற்றை கொடுத்தாள். இதுதான் தாயின் மனநிலை. இதே போன்றுதான் நாங்கள் நம்புகின்ற, நாங்கள் வணக்கம் செலுத்துகின்ற மரியன்னை மாபெரும் அக்கறையும் அன்பும் இரக்கமும் கொண்டவளாக எங்கள் மீது இருக்கிறாள். ஆதலால் தான் கடவுள் அவளுக்கு
சிறப்பான இடங்களை கொடுத்து வைத்திருக்கின்றார். தாய் அன்புக்கு நிகர் எந்த அன்பும் இல்லை என்று சொல்ல முடியும். அந்த வகையில் நமது அன்னை மரியாளுடைய அன்புக்கு எந்த விதமான நிகர் அன்பையும் நாங்கள் இணைத்து பார்த்துவிட முடியாது. மரியாளை பொறுத்தமட்டில் அவள் முதலாவதாக கடவுளோடு பயணித்தாள். எப்படி என்றால், அவள் தன்னுடைய மகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு மீட்பராக கொடுக்கவேன் என்று ஒரு பொழுதும் நினைக்கவில்லை. ஆனால் கடவுள் விரும்புகின்றார், தான் அதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கின்றாள். கடைசி வரைக்கும் அவள் உறுதியாக இருந்து மீட்பரை இந்த உலகத்திற்கு கொடுத்தாள். அது அவளுடைய முதலாவது பயணம் என்று சொல்ல முடியும். இரண்டாவது பயணம் எதுவாக இருக்கும் என்றால், தன்னுடைய திருமகன் இயேசு பாடுகள் படுகின்ற பொழுது, வேதனைகள் அடைகின்ற பொழுது, துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுது அவள் கூட பயணிக்கின்றாள். தான் பெற்ற மகன் வேதனை உறுகிறான், தான் பெற்ற மகன் அடிபட்டு நொறுக்கப்படுகின்றான். சொல்லொன்னா துயரத்துடன் பயணிக்கின்றாள். அதன் பிற்பாடு தன்னுடைய மகனுடைய இறப்பு நிகழ்ச்சி தத்ரூபமாக காட்சி அளிக்கப்படுகின்றது. தன்னுடைய மகன் கல்லறைக்குள் வைத்து அடக்கம் பண்ணப்படுகின்றார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதன் பிற்பாடு சீடர்களோடு வாழ்கின்றார், வானகம் சென்றார். அதன் பிற்பாடு அவள் நினைத்து பார்க்கின்றாள், நான் நம்பிய கடவுளுக்காக தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும் என்று. சீடர்களோடு பயணிக்கின்றாள். திருத்தூர் பணி நூல் அதிகாரம் 2 வசனங்கள் 1 தொடக்கம் 11 படிக்கின்ற பொழுது, ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்காக சீடர்களோடு தங்கியிருக்கின்றாள். ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாள். அங்கு ஆவியின் அருட்பொழிவு கிடைக்கப்படுகின்றது. சீடர்கள் பேசுகின்றார்கள். அந்த சீடர்கள் மத்தியிலே பேதுருவானவர் தன்னுடைய உரையை ஆற்றி 3000 பேரை மனம் திருப்புகின்றார். மரியாள் இந்த நிகழ்ச்சியிலே மிகவும் உருக்கமான முறையில் கடவுளோடு பயணித்ததாக பார்க்க முடியும். நாம் இன்று கடவுளோடும் பயணிக்க வேண்டும், அன்னை மரியாளோடும் பயணிக்க வேண்டும். நாம் கடவுளோடு பயணிப்பதற்கு நமக்கு முதல் மொழியாக திருமுழுக்கு அடையாளம் நமக்கு ஒரு அருள்நிலையிலூடாக அழைப்பு கொடுத்திருக்கின்றது. அவரை நெருக்கமாக, அவரை ஆழமாக, அவரை அடர்த்தியாக அறிந்து பயணிப்பதற்கு. இந்த பயணத்தில் எனக்கு தடைகள் வரும், இந்த பயணத்தில் எனக்கு குழப்பங்கள் வரும், இந்த பயணத்தில் எனக்கு விருப்பமில்லாத நிலை வரும், இந்த பயணத்தில் எனக்கு சோர்வுகள் வரும். இருந்தாலும் நான் கடவுளுக்காக பயணிக்க வேண்டும். நான் அவ்வாறு பயணித்தால் கடவுள் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து என் வழியில் அவர் கூட நடந்து கொண்டு இருப்பார். ஒரு தடவை எசாயாவை அழைத்த நிகழ்ச்சியை நாங்கள் பைபிளிலே படிக்கின்றோம். எசாயாவை கடவுள் அழைத்த பொழுது, என்னால் முடியாது, நான் இந்த பணியை ஆற்றுவதற்கு தகுதி அற்றவன் என்று சொன்னார். ஆனால் கடவுளோ, அஞ்சாதே, துணிவோடிரு, உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று. கடவுள் நாம் அவை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு பல பய சூழ்நிலைகள் உருவாகும், துணிச்சலற்ற நிலைப்பாடுகள் ஏற்படும். அன்று எசாயாவுக்கு சொன்னது போல, அஞ்சாதே, துணிவோடிரு, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லி நம்மோடு கூட பயணிப்பார். மரியாள் தன்னுடைய மாபெரும் மீட்பு திட்ட நிகழ்ச்சியை அறிந்த பிற்பாடு அவளுடைய முதல் பயணம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், பிறர் சிநேகத்தை அடிப்படையாக கொண்டதாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 படிக்க முடியும். மரியாள் எலிசபெத்துடைய வீட்டிற்கு விரைந்து செல்கின்றாள். அங்கு 3 மாத காலம் தங்கியிருந்து
அவளுக்கு பணி செய்கின்றாள். அந்த பணியானது ஒரு சாதாரண பணியாக இருக்க முடியாது. அந்த பணி மிகவும் சிரமங்கள் நிறைந்த பணி. அதை அவள் தன்னுடைய மனநிலையோடு ஒத்து பார்த்து ஏற்றுக்கொண்டு அதை மனமு வந்து விருப்பத்தோடு செய்கின்றாள். ஆதலால் கடவுளும் அவளை மெச்சி அவளுக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்ததை நாம் படிக்க முடியும். முதலாவதாக கடவுள் மரியாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஆசீர்வாதம். மரியாளுக்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை உரைக்கின்ற பொழுது அவளால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருந்தது, தயங்கினாள். இருப்பினும் இது ஆண்டவருடைய விருப்பம், நான் அதற்கு சம்மதத்தை தெரிவிக்க வேண்டுமென்று, இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முழுவதுமாக கையளித்தாள். நாங்கள் இந்த நிகழ்ச்சி பழைய ஏற்பாட்டிலே ஏவாளுடைய நிகழ்வோடு பார்க்கின்ற பொழுது மரியாள் சிறப்பிடத்தை பெறுகின்றாள். அங்கு ஏவாள் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றாள். ஆதலால் அவளுக்கு சாபம் கிடைத்தது. மரியாளோ கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் அதனால் அவளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மரியாளுக்கு கொடுத்த சிறப்பு எதுவென்றால், மண்ணக விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதும் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டதும். அந்த வகையில் நாம் மரியன்னையுடைய பக்தர்களாக இருக்கின்ற வேளையில், நமக்கு கடவுளுடைய திருவிழம் வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் சரியாக அதை புரிந்து கொண்டு அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் வருகையின் பொழுது நாம் எவ்வாறான ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டினார். நமக்கு நம்பிக்கையும் பொறுப்புணர்வும் இருக்கின்ற பொழுது கடவுளிடமிருந்து ஏராளமான நன்மை திறங்கள் வந்து கொண்டு இருக்கும். ஒரு பொழுதும் நாம் நமக்கு கொடுத்த பணியில் பின்வாங்காமல் முன்னோக்கி சென்றோம் என்றால் கடவுள் இன்னும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு இருப்பார். ஒரு நாள் 2 நாடுகளுக்கிடையே போர் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அந்த போரில் ஒரு நாடு வெற்றியடைந்து விட்டது. அந்த நாட்டின் அரசி விக்டோரியா காயப்பட்டிருந்த இராணுவ வீரர்களை வீடு வீடாக சென்று தரிசித்தாள். அங்கு தரிசித்த பொழுது ஒரு இராணுவ வீரரை பார்க்கின்றாள். 2 கைகள் இல்லை, 2 கால்களும் இல்லை. அவரை பார்த்தவுடன் அவள் அழுதாள். என்னுடைய நாட்டிற்காக வெற்றி கொள்வதற்காக இந்த இராணுவ வீரன் தன்னுடைய 2 கைகளையும் கால்களையும் இழந்து விட்டான். இவன் பெரியவன், இவன் போற்றுதற்குரியவன், இவன் தங்க பரிசை பெற தகுதி உடையவன் என்று வாழ்த்தி தங்க பரிசையும் கொடுத்தாள். நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக விருப்பத்தோடு கடவுளுடைய பணியை செய்கின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி அடைவார். நாம் நம்முடைய பணியிலே உறுதியாக பயமற்ற நிலையில் கடவுள் எதை எதிர்பார்த்து நிற்கின்றாரோ அதை நிறைவேற்றி செல்கின்ற பொழுது நமக்கு மேலான ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளின் அடியார்களாக மரியாளின் பக்தர்களாக இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற வேளையில் நாம் நம்முடைய வாழ்வு முழுவதுமாக ஆண்டவரை நோக்கி பயணிப்போம். மரியாளுடைய பரிந்துரை ஜெபத்தினூடாக ஆசீர்வாதங்களை பெற்று எந்த நிலையிலும் தளர்ச்சி விடாமல் முன்னோக்கி சென்று நிறைவான அருட்கொடைகளை பெற்று மகிழ்வோம். ஆமேன். ஆண்டவரோடு கூட பயணிக்கின்ற நாம் மரியாளுடைய பரிந்துரை ஜெபத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் தொடர்ந்தும் நமது வாழ்வு பயணத்தில் தளராது உறுதியோடு பயணிக்க
ஆண்டவரிடம் அருட்கொடைகளை பெற்றுக்கொள்ள விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் பணியை தங்கள் வாழ்வாக்கி திருச்சபையை ஒற்றுமையுடனும் வழிநடத்த தேவையான அருள் வளங்களை பொழிந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இன்றைய நவநாள் திருப்பலியினை ஒப்புக் கொடுக்கும் அருட்பணி பிரைனர் சிலர் அடிகளாரையும் பங்கு தந்தை பயஸ் பிரசன்னா அடிகளாரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் பணி வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்களில் நீர்தாமே துணையிருந்து வழி நடத்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இன்றைய நவநாள் திருப்பலியினை சிறப்பிக்கும் ஐவளைய குடும்பங்களையும் பாதம் தருகின்றோம். அவர்களுடைய தொழில்துறைகளை ஆசீர்வதித்து பொருளாதார சுமைகளை குறைத்திடவும் பிள்ளைகளின் கல்வியில் அவர்கள் வளர்ச்சி நிலையை அடைந்திடவும் தேவையான அருள் வளங்களை பொழிந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, இங்கு கூடி வந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் வரும் ஒவ்வொரு துன்பங்கள் துயரங்களிலும் சோர்ந்து போகாது ஆண்டவரும் அன்னை மரியாவும் எங்களோடு பயணிக்கிறார்கள் என்பதை மனதார உணர்ந்து நம்பிக்கை தளராது வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அனைத்திற்கும் முதன்மையாய் விளங்கும் இறைவா, இம்மாலய திருவிழாவினை முன்னிட்டு நாங்கள் பங்கு சமூகமாக முன்னெடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீர்தாமே துணையிருந்து நாம் ஒற்றுமையுடன் இத்திருவிழாவினை நடாத்தி முடித்திட தேவையான அருள் வளங்களை பொழிந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட கருத்துக்களை மௌனத்தில் ஒப்புக் கொடுப்போம். எம்மை அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவரே, உம் தாய் எமக்கு தாயாக இருக்கின்றாள். அவள் மாபெரும் துன்பக்கலத்திலும் உம்மோடு கூட பயணித்தாள். அவள் வெற்றி கண்டாள், மகிமை அடைந்தாள். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை சூழல் அனைத்தையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். எழ முடியாத பொருளாதார நசுக்கல்கள், இவ்வாறான சூழலிலே நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத திண்டாட்டம், உம்மிடத்திலே அனைத்து பொருளாதார முடக்கு நிலைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அகற்றுவீராக, மேலெழுந்து நடந்துவதற்கு துணையாக வருவீராக. நம்முடைய நாட்டை ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவரே. வளமையும் செழுமையும் நிறைந்த நாடு ஒரு மாபெரும் பொருளாதார முடக்கு நிலைக்குள் தள்ளப்பட்டு
எழ முடியாமல் தவிக்கின்ற வேளையில் உமது கனிவான பார்வை எமது நாட்டின் மீது திருப்பப்படுவதாக. இயல்பு வாழ்க்கை முறைக்கு நமது நாடு திரும்பச் செய்திருளும். ஆண்டவரே, நாம் உம்மிடம் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்த எல்லா விதமான கருத்துக்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய பிள்ளைகள் நாம் உம்மை பின்பற்றுவர்களாக, உம்மை வழிபடுவர்களாக, உம்மை ஆராதிப்பவர்களாக, உம்மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களாக இருக்கின்ற வேளையில் மனம் வந்து அனைத்து விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் விடையை தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகள், எங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம்.
சிலுவையில் தம்மை உமக்கு மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கழித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானுதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சீராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மின் இறைஞ்சி அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கெனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திருமென்று மெக்கோழியும் பிரிய தாந்தங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாநில ஆயர் ஜோசப் பொன்னையா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக இந்த நாட்களில் அன்னையின் பரிந்துரையை நம்பி இந்த திருப்பலி வழியாக தேவைகளை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கின்ற இங்கிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கவும். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்த தகப்பனாக இருக்கின்றவர் வருகின்ற நாட்களில் தொடர்ச்சியான அருளை பொழிந்து ஒவ்வொருவருடைய தேவைகளையும் வருகின்ற நாட்களில் நிறைவேற்றி கொடுக்கவும். பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யவும். சிறப்பாக பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நோய் நொடிகள் துன்பங்கள் எதுவுமின்றி அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரிடமிருந்து ஆசிர்வாதமாக கிடைக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்னை வழியாக ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். மேலும் ஆண்டவரை இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற ஐவலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அன்னை வழியாக ஆண்டவர் ஆசிர்வதிக்கவும், தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கவும், பிள்ளைகளுக்கு ஞானமும் நல்லறிவும் சிறப்பாக ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் அன்னையின் பரிந்துரை வழியாக நிறைவான அருள் தொடர்ந்தும் கிடைக்க ஐவளைய இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பான ஆசிர்வாதங்களை அன்னையின் பரிந்துரை வழியாக இந்த நாளிலே கொடுத்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்பிக்கையோடு அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனைற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பன், புனித அப்போஸ்தலர்கள், புனித அந்தோணியார், புனித யோசேவாஸ், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளோடும் அன்னை மரியாளோடும் பயணிப்பதற்கு ஏராளமான அருட்கொடைகள் நமக்கு தேவைப்படுகின்றன. அதை பெற்றுக்கொள்வதற்காக அன்று இயேசு தன்னுடைய 12 திருத்துர்களுக்கு கற்றுக் கொடுத்த செபத்தை பக்தியோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இயலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் பலமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துறளுக்கு மழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே.
ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் பாத்திரராயிருக்கத்தக்கதாக தூய அனைத்துலக நாடுகளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையின் குமாரனே, எப்பொழுதும் ஆவியை முழு உலகின் மீதும் பொழிந்தருளும். கேட்டிலிருந்தும் அழிவிலிருந்தும் போரிலிருந்தும் பாதுகாக்கும் வண்ணம் அனைத்துலக நாட்டு மக்களின் உள்ளங்களிலும் தூய ஆவியானவர் குடிகொள்வாராக. அன்று மரியா என்று பெயர் கொண்ட அனைத்துலக நாடுகளின் அன்னை எங்கள் பரிந்துரையாளராக இருந்து குடும்பங்களை பாதுகாப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.